தாயை வணங்குகிறோம், பாரத் மாதா கி ஜெயன்னு கத்துறீங்களே, பாரத அன்னையை வணங்குவீங்க, அவளுடைய தேசிய கொடி, அதை எதுக்கு அவமதிக்கிறீங்க? உங்க கோபத்தை வன்மத்தை எதற்காக நீங்க வந்துட்டு தேசிய கொடியில காட்டுறீங்க? தயவு செஞ்சு கெஞ்சு கேட்கிறோம், அந்த மாதிரி முட்டாள்தனமான காரியங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ரொம்ப கெஞ்சு கேட்கிறோம். தேசிய கொடியின் மீது கை வைக்காதீங்க. உங்களுக்கு அந்த தேசிய கொடி வெறும் பெயிண்ட் அடிக்கப்பட்ட 3 கலரால பெயிண்ட் அடிக்கப்பட்ட சாதாரண கொடி, அது எங்களுக்கு இதயத்தை விட முக்கியமான ஒன்று. உங்களுக்கு அது புரியாது என்றால் தயவு செஞ்சு போயிடுங்க. உங்களுடைய அரசியலை எங்கள் தேசிய கொடியில் காட்டாதீங்க, கேட்டுக்கிறேன். இது போக வேற என்ன இந்த இடத்துல நான் சொல்லப்படுறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ராமனின் மீது பற்று கொள்ளுங்க, அவருடைய கோவிலுக்கு போங்க, அவரை வணங்கி வழிபடுங்க, நன்கொடை கொடுங்க, சந்தோஷம், அப்படி பண்ணுங்க. ஆனா அதற்காக பிற தெய்வங்களின் மீதும், பிற கடவுள்களின் மீதும், பிற மதங்களின் மீதும் தயவு செஞ்சு வன்முறைகளை தூண்டும் பட்சத்தில் பேசாதீங்க, செயல்படாதீங்க. இது இஸ்லாமியர்களுக்கும் கூட. நம்ம மதம் நமக்கு, அவமதம் அவருக்கு. இந்த மண் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருங்கும் போது அங்க இந்துக்கள் வராங்க. ஒரு இடத்துல இந்துக்களை விட்டுட்டு எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடியதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படியும் இங்க ஒரு சில அரசியல் இருக்கு, அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் என்று ஒன்றுபடுவோம். மத உணர்வு என்பது உங்களுக்கு இன்னைக்கு இந்த மதமா இருக்கலாம், நாளைக்கு எந்த மதமா கூட இருக்கலாம்.